வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் பேசுகிறேன். ஸோ ஏப்ரல் 11 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸ் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக குளோபல் மார்க்கெட்டு, ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட் பார்க்குறோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் டுடே 11th ஏப்ரல் மார்னிங் 7:15 படி டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா 336.7 நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுமாதிரி ப்ரீவியஸ் செஷன் S&P 500 வந்து பார்த்திங்கன்னா 3% டவுன் ஆகி 188.85 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 4.3% டவுன் ஆகி 73.66 வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. இதே 9th ஏப்ரல் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆவரேஜாக 8 to 10% வந்து புல்லில் இருந்தது. அதுக்கான நேற்று எஸ்டர்டே செஷன் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப்புக்கு பாசிபிள் இருந்தது. பட் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டை படி பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை வந்து ஃபாலோ ஆகுது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய டேரிஃபை 90 days வந்து இந்தியாவுக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் மற்ற கண்ட்ரிக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் இந்த ஒரு புல் மூமெண்ட்டுக்கு காரணமாக இருந்தது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டை நம்ம பார்க்குறோம். யூரோப்பியன் மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது நேற்று செஷன் 10th ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து நமக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்டில் பர்டிகுலராக கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 462 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. நேற்று கிட்டத்தட்ட 22,946 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ரீமியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50க்கு ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட்டு அதர் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே மார்னிங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. அது மாதிரி பிரண்ட் க்ரூடு பார்க்குறோம். பிரண்ட் க்ரூடும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிரண்ட் க்ரூடு 0.23 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயில் 0.27 நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. கோல்டு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.74% இன்க்ரீஸ் ஆகி 23.73 அப் ஆகி உங்களுக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. யூஎஸ்டி INR பார்த்தோம்னா யூஎஸ்டி வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு, ருப்பீஸ் வந்து டவுனில் தான் இருக்குது. அதே மாதிரி நாம் வந்து பாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஓவரால் எல்லா பாண்ட்ஸும் வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏடிஆர்ஸ் பார்க்குறோம். ஏடிஆர்ஸ் ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர்ஸ் வந்து ஒரு 2% அப் ஆகி 1.4% அப்போ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில், பட் எஸ்டர்டே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐசிசி ஏடிஆரும் இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஐடி ஏடியாஸில் வந்து நம்ம பார்க்குறோம். ஐடி ஏடியாஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா லைக் டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தோம்னா 4% டவுனு. விப்ரோ ஏடிஆர் வந்து பார்த்தோம்னா 2% டவுனு. ஏடியாஸ் வந்து பெருசாக நமக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ இப்போ நமக்கு வெட்னஸ்டே யூஎஸ் செஷனுடைய புல் மூமெண்ட்டு ப்ளஸ் டுடே செஷனுடைய யூஎஸ் சிக்னல் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து யூஎஸ் குளோபல் சிக்னல் வந்து ஒரு நெகட்டிவில் இருக்குது. பட்டு ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவில் இருந்தது. நம்ம மார்க்கெட் நேற்று ஹாலிடேன்றதுனால எஸ்டர்டே பாசிட்டிவிட்டிஸ், டுடே நெகட்டிவிட்டி மார்க்கெட்டை வந்து எப்படி ட்ரைவ் பண்ண போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஃப்ஐடி ஆக்டிவிட்டீஸ் படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் வெட்னஸ்டே எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 4,358 crores வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐ வந்து பார்த்தோம்னா 2,976.7 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ் படி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டை எஃப்ஐஐ டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நமக்கு பாசிபிலிட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நிஃப்டி 50உடைய டே சார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நிஃப்டி 50 வந்து பார்த்தோம்னா டியூ டு தட் ஆர்பிஐ பாலிசி அது வந்து பார்த்திங்கன்னா ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப்போடைய போஸ்ட் மார்க்கெட் படி தான் அந்த டேரிஃப் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்தது. அதுக்கு மார்க்கெட் அது எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. நிஃப்டி 50 வந்து ஆன் வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வித் இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆன் டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் கீ மூவிங் ஆவரேஜ் 10, 20, 50, 100, 200க்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எம்ஏசிடி ஆர்எஸ்ஐ வந்து ஒரு வீக் சிக்னலிங் தான் வந்து டெக்னிக்கலி நமக்கு அது காட்டுது. அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 4.83% இன்க்ரீஸ் ஆகி 20+ தான் வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஒரு அன்சர்டனிட்டியை தான் நமக்கு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு கன்க்ளூஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசிஎஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது, 4th குவார்ட்டர் ரிசல்ட்ஸு. அதே மாதிரி நமக்கு நிறைய பாசிட்டிவ் குளோபல் கியூ வந்து நேற்று செஷனுக்கு இருந்தது. லைக் டொனால்ட் ட்ரம்ப்போடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாஸ் ஃபார் நெக்ஸ்ட் 90 days, ப்ளஸ் வந்து ஆர்பிஐடைய ரேட் கட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று பாசிட்டிவ் இருந்து ஒரு கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. இது எப்படி மார்க்கெட் எடுத்துக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது, அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. அப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்பில் மூவ் ஆகும். இன்கேஸ் அப்பில் மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஒரு 400 to 700 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அப்பில் மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 400 to 800 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரே விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் வந்து எபோவ் 20ல் இருக்கிறது ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படிங்கிறத அது ஆல்வேஸ் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டு எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மாணிக்கம் குபேந்திரன், எஸ்எம்சி கேபிட்டலுக்காக. தேங்க்யூ.